மாணிக்க தாகூரே காங்கிரஸ் இல்லைங்க. அதாவது காங்கிரஸில் வந்து காந்தியார் காங்கிரஸ் துவக்கின காலத்துலேயும் சொல்லியிருக்கிறார். அப்போத்துலேருந்தே 2 கோஷ்டி இருக்கும். அந்த காலத்துலேருந்து பட்டாபி சீதாராம் ஐயருக்கு ஒரு கோஷ்டி இருக்கார், சத்தியமூர்த்தி ஐயருக்கு ஒரு கோஷ்டி இருக்காது. தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டால் ராஜாஜிக்கு ஒரு கோஷ்டி, சத்தியமூர்த்தி ஒரு கோஷ்டி இருந்தது. இது காங்கிரஸில் பழக்கு தொண்டு தொட்டு வர்றது. அது வந்து அது இல்லைன்னா காங்கிரஸ் கிடையாதுன்ற மாதிரி. அப்படிலாம் இருந்தால் தான் காங்கிரஸ். அங்கே வந்து கோஷ்டின்றது ஒவ்வொரு இருக்கும். அந்த மாதிரி காங்கிரஸில் இது ஒரு சிலர் இப்போ மட்டும் இல்லை, 2019 பேசினாங்க சில பேர், 2021 தேர்தலுக்கு முன்னாடி பேசினாங்க, 2024 பேசினாங்க. ஒவ்வொரு எலெக்ஷன் முன்னாடி அது ஒரு அவங்களுக்கு வச்சிருக்கிற ஒரு மெத்தடாலஜி. பேசினாதான் எதுக்காக தொகுதி பங்கீடுக்காக வச்சிருக்க மெத்தடாலஜி வாய் இருக்குது கேட்போன்னு கேட்டுருவாங்க சில பேர். ஓகே, ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்ன்றது தலைவர்களுக்கு தான் தெரியும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், இந்த தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கூட்டணி வந்து காங்கிரஸ் சார்பாக ஏற்படுறதெல்லாம் இங்கே இருக்கிற தலைவர்கள் முடிவு எடுக்கிறது இல்லை. இது ராகுல் காந்தியும் மு க ஸ்டாலின் எடுக்கிற முடிவு தான். திமுகலேயே கூட தனிப்பட்ட நாங்களோ என்னை போன்றவர்களோ 2ஆம் தட்டில் இருக்கிற தலைவர் சொன்னால் கூட திமுகனுடைய கருத்து கிடையாது. அவங்க 2 பேர் சொல்கிறது தான். அது சில பேர் பத்திரிகையில் இப்போ செய்தி வரணுன்றதுக்காக கூட பேட்டியெல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. எல்லா பார்ட்டியிலுமே கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து கேட்கறதுக்கு அவங்க உரிமை. அதை உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடும். ஒவ்வொரு தேர்தலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கும். இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு தேர்தலாக இருந்தால் பரவாயில்ல. 2019, 21 அதுக்கு இடையில் வந்து உள்ளாட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், அப்புறம் சட்டமன்ற தேர்தல், அப்புறம் நகரப்புற தேர்தல், அப்புறம் பார்லிமெண்ட், 5 எலெக்ஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இது 6வது எலெக்ஷன் பார்க்குறோம். அந்த என்ன மோடை அப்ளை பண்ணமோ அதே மோடு தான் இது அப்ளை பண்ணுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதான் எங்களுக்கு சக்ஸஸும் கொடுத்துருக்கு. ஒரு தேர்தலையும் அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்கிற குறையில. அதனால் அப்படி இருக்கும்போது அதே தானே ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த உணர்வு எங்களுக்கு இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும்.